சில பேர் பார்த்தீங்கன்னா வயிறு வலி தாங்க முடியாமல் ஹீட் பேக் கோல்ட் பேக்குன்னு சொல்லிட்டு வயிற்றில் வச்சு அழுத்தி படுத்துப்போம். இந்த ஆசனா ரெகுலராக பண்ணுறதுனால உங்களோட பாடியில் சுரக்கக்கூடிய இரத்த கசிவு எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாகவும் இருக்குது, ப்ளஸ் பெயின் ஃப்ரீயாகவும் இருக்குது. இந்த ஆசனா ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாட் ஜஸ்ட் பீரியட் பெயின்ங்க, அப்டமன் பெயின், வயிற்று வலி எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எப்போ வந்துச்சுங்க? அனு ரொம்ப நேரமா பண்ணிட்டாங்க. அப்ப வியூவர்ஸ் நீங்களாம் தாராளமா ஜாலியா பண்ணலாம். Emotional damage. இல்ல, எனக்கு ஆசனம் பண்றதே உடம்ப இளைக்கிறதுக்கு தான் பண்றோம். இதுல ஈஸியாவும் இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும்னா வியூவர்ஸ் உங்களுக்காக ரொம்ப ஈஸியான ஆசனா நான் செய்யறேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்போ அர்த்த பத்மாசன். அர்த்த பத்மாசன்னா ஒரு கால் மட்டும் நம்ம கால் மேல இப்படி போட்டுட்டு இன்னொரு காலை நார்மலா விட்டுருங்க. இந்த மலாசன் தொப்பை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, படிக்கிற பசங்க சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவாங்க, தோப்பு கர்ணம் போடுவாங்க. இந்த ஆசனம் பேர் தான் மலாசன். எஸ் மேம், வியூவர்ஸ் கேட்பாங்க என்னடா டக்குனு சேர் வந்துருச்சு அப்படின்ட்டு. டைம் இல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்து பண்ணக்கூடிய ஆசனா பாலாசனா. சில பேர் பார்த்தீங்கன்னா வயிறு வலி தாங்க முடியாமல் ஹீட் பேக் கோல்ட் பேக்குன்னு சொல்லிட்டு வயிற்றில் வச்சு அழுத்தி படுத்துப்போம். பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இப்போது அனு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்போம். அனு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க பீரியட்ஸ் டைம்லையா மேம்? போர் இழுத்து மூடிட்டு தூங்கி குப்புற படுப்பீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக படுப்பீங்களா? சொல்லண்டுக்கிட்டே இருப்பேன். 360 டிகிரிலே சொல்லண்டு படுப்பேன். இந்த மாதிரி சொல்லண்டு படுக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஆசனாங்க. இந்த ஆசனா பேர் பேபி போஸ் இல்லைன்னா பாலாசனா. இப்போ இது சைல்ட்ஸ் போஸ்ன்னு கூட சொல்லுவோம். இந்த ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கால் ரெண்டுத்தையும் முட்டி சைடில் வச்சுட்டு பொறுமையாக நீல் டவுன் போஸில் முட்டியை கொண்டு வந்துடுங்க. ஆனால் இடுப்பு கீழே உட்காந்து தாங்க இருக்கணும், நான் இடுப்பை தூக்கலை. இப்போ பொறுமையாக தலையை கீழே வச்சுருங்க. இந்த ஆசனா மூலயமா உங்களுக்கு வயிறு அமுங்குது, அதே மாதிரி கம்ப்ரெஷன் ஆகுது, பீரியட் பெயினையும் உங்களால் பேர் பண்ண முடியுது. இந்த ஆசனா ரெகுலராக பண்ணுறதுனால உங்களோட பாடியில் சுரக்கக்கூடிய இரத்த கசிவு எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாகவும் இருக்குது, ப்ளஸ் பெயின் ஃப்ரீயாகவும் இருக்குது. இந்த ஆசனா ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாட் ஜஸ்ட் பீரியட் பெயின்ங்க, அப்டமன் பெயின், வயிற்று வலி எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எப்போ வந்துச்சுங்க? அனுக்கு பாருங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த போஸ்ட்ல ரொம்ப நேரமா இருந்திருக்காங்க. ப்ரூவன் ரிசல்ட். அனு ரொம்ப நேரமா பண்ணிட்டாங்க. அப்போ வியூவர்ஸ் நீங்களாம் தாராளமா ஜாலியா பண்ணலாம். ஓகே ஓகே, சொல்லிட்டே இருந்திருக்கீங்க நீங்க. எஸ் மேம், கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு நல்லா ஃபிட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் லைட்டாக குட்டி தொப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு சைடு வெஸ்ட்லேயுமே நிறையா அந்த கொழுப்பு எல்லாமே இருக்கும், தேவையற்ற கொழுப்பு எல்லாமே இருக்கும். யோகா மூலயமா எப்படி அந்த குட்டி தொப்பையையும் அந்த சைடு வெஸ்ட்ல இருக்கிற கொழுப்பையும் எப்படி மேம் குறைக்கிறது? ஈஸியாகவும் இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும், எப்படி பண்ணுறது மேம்? இல்லை, எனக்கு ஆசனம் பண்ணுறதே உடம்பு இளைக்கிறதுக்கு தான் பண்ணுறோம். இதில் ஈஸியாகவும் இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னா வியூவர்ஸ் உங்களுக்காக ரொம்ப ஈஸியான ஆசனா நான் செய்கிறேன். இப்போ அர்த்த பத்மாசன். அர்த்த பத்மாசன்னா ஒரு கால் மட்டும் நம்ம கால் மேலே இப்படி போட்டுட்டு இன்னொரு காலை நார்மலாக விட்டுருங்க. இப்போ ரைட் சைடு காலை நான் மேலே எடுத்துட்டேன். ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த ரைட் சைடு காலை எடுத்துட்டேன். பொறுமையாக நீங்கள் அப்டமனை நல்லா உள்ள ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஹெட்டை கீழே வச்சிருங்க. இது ரொம்ப ஈஸியான ஆசனா. இது உங்களோட ஃப்ரண்ட்ல இருக்கிற, அதாவது மஃபின் டாப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அடிவயிறு, இந்த தொப்பையை ஈஸியாக குறைக்கலாம். இதுவே இந்த கால் பண்ணிட்டு பொறுமையா உங்களோட சைட் ஸ்ட்ரெச் இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட சைடுல இருக்கிற கொழுப்பும் ஈஸியா கரையும். இந்த சைடும் இல்லாம அடுத்த சைடும் ஈஸியா நீங்க சைட் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இது பண்றதுனால உங்களுக்கு ரெண்டு சைடு இருக்கிற கொழுப்பும் குறையும். இப்போ வியூவர்ஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க, ரைட் கால் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே இடது பிங்கலை, அதாவது உங்களை ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே ப்ராப்பராக பண்ண கற்றுக்கோங்க. இப்போ ரைட் சைட் பண்ண மாதிரி லெஃப்ட் சைடும் பண்ணணும். அனு, ட்ரை பண்ணுங்க. இடது பக்க காலை தூக்கி தொடையில வச்சிருங்க. ஓகே மேம், வச்சுட்டீங்களா? இது அர்த்த பத்மாசன். இதுல இருந்து பொறுமையா தலையை கீழே வச்சிருங்க. வயிறு அமுங்குதா? எஸ் மேம், வயிறு அமுங்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு அவங்க கேட்ட மாதிரி. இப்போ பொறுமையா எழுந்திரிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஸ்லோலி சைட் ஸ்ட்ரெச். எல்போ கீழே வச்சுட்டு
பொறுமையா கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இதுல சைட்லயும் ஸ்ட்ரெச் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்க. இப்போ 2 சைடும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அனு சொல்லுங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும், வயிறும் உள்ள அமுங்கிருக்கும். அமுங்குச்சா இல்லையா? அமுங்குச்சு மேம். ஈஸியாவும் இருந்துச்சு. நல்லா இருக்கு, இது ஜாலியா இருக்கு. குட்டி தொப்பை வச்சிருக்க எல்லாருமே பண்ணுங்க. குட்டி தொப்பை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, பெரிய தொப்பை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, தாராளமா இந்த ஆசனா வீட்டுல ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா தொப்பையுமே குறைச்சிருவாங்க. அடுத்து இதே மாதிரி ஈஸியா தொப்பை குறைக்கிறதுக்கும் சைட்ல இருக்கிற தொப்பை குறைக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான ஆசனா. இந்த ஆசனா பேரு மலாசன். மலாசன்றது நம்ம ஏஷியன் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஏங்க ஏஷியன் ஸ்குவாட்ஸ்ன்னு வந்தது உங்களுக்கு தெரியுமானோ? தெரியாது மேம். நம்மனால மட்டும்தான் இந்த ஃபுல் ஸ்குவாட் உட்கார முடியும். இந்த மலாசன் தொப்பை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, படிக்கிற பசங்க சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவாங்க, தோப்பு கர்ணம் போடுவாங்க. இந்த ஆசனா பேர் தான் மலாசன். இந்த ஆசனா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இந்தியர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஏஷியன்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆசனா கம்பல்சரி வரணும். அப்படி வரலைன்னா வர வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் பேசிக்கா நம்மளுக்கு இருக்கப்படுற ஒரு பழமையான ஆசனா, பிளஸ் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஆசனா. இதுவே வரலன்னா கஷ்டப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு கஷ்டப்படாம கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ காலை நல்லா கம் டு ஸ்குவாட் போஸ். இதுதாங்க இந்த ஆசனா. இது பேரு மலாசன். இதுக்கு குந்தாசன் இன்னொரு பேரும் இருக்கு. அதே மாதிரி ஏஷியன் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லலாம். அனு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஆசனா வந்து பேரு ஏஷியன் ஸ்குவாட். இதுக்கு இன்னொரு பேரு மலாசனா. இப்ப நிறைய பேருக்கு இந்த கால் ஃபிளாட்டா வராது. இந்த கால் ஃபிளாட்டா வராம இருக்கிறவங்க சில பேர் காலை எப்படி தூக்கி உட்காருவாங்க. இந்த காலை தூக்கி உட்கார்ற பழக்கம் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உடம்ப பின்னாடி தள்ளி கால் பாதம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கீழே இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணி உட்காருங்க. இந்த ஆசனா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஆசனா. இது பண்றப்ப தொப்பை மட்டும் குறையாது, பிளஸ் உங்களோட முதுகு தண்டு, உங்களோட இடுப்பு பகுதி எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலா ரொம்ப கன்வீனியன்டான நார்மல் பொசிஷனுக்கு மாறிடும். ஸோ இந்த ஆசனா பேரு மலாசன். ஸ்டூடெண்ட்ஸும் சரி, தொப்பை வச்சிருக்கவங்களும் சரி, தாராளமா இந்த ஆசனா ரெகுலரா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா மேம். எஸ் மேம், வியூவர்ஸ் கேட்பாங்க என்னடா டக்குனு சேர் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். எதை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னா மேம், ரொம்ப நேரம் ஆஃபீஸில் வந்து சேரில் உட்காந்துருக்க மாதிரி தான் நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டமோட உட்காந்துட்டு சேரில் உட்காந்துருப்போம். ஸோ அப்போ இருக்கும்போது நமக்கு நிறைய பெயின் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நாளில் வந்து நம்ம சேரில் எவ்வளோ மணி நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னா 8 to 10 hours கூட சில பேர் உட்காந்துருப்பாங்க மேம். ஸோ உங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே நிறைய வரும். ஸோ இந்த பெயினை குறைக்கிறதுக்காக உட்காந்த இடத்துலயே அதுவும் சேரில் இருந்து என்னென்ன யோகாலாம் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். ஸோ உங்களோட வியூவர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள் தான் பாவம் அனு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கேட்குறாங்க. நான் ரெடியாக இருக்கேன் அவங்கள பிச்சு பெடல் எடுக்க. ஆனால் அவங்க இருந்தாலும் ரொம்ப காமாக சிம்பிளாக எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஈஸியாக இருக்கணும், நோவாமல் நோம்பு கும்பிடணுன்றது மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கவங்க இன்னைக்கு சேர் யோகா பார்ப்போம். உங்களுக்கு சிறப்பாக ஒரு சில ஆசனா சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு சில பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லிக் கொடுக்குறேன். இது ரெகுலராக நீங்கள் ஆஃபீஸில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு 8 மணி நேரம் உட்காந்துருக்கிற அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா கால் மறுத்து போயிடும், இடுப்பு வலி வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், அடுத்தடுத்த நோய் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிஸ்னஸ்லையும் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க்லையும் இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் மினிமம் 3 hours ஒன்ஸ் நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஆசனா இன்னைக்கு நான் சேரில் காமிக்க போகிறேன். வாங்க இப்போ சேர் யோகா பார்ப்போம். ஓகே டன் மேம். எங்கள் வியூவர்ஸ்க்காக நீங்கள் காட்டிடுங்க மேம். ஷூர். இப்போ சேர் யோகா பார்ப்போம். முதல்ல ரொம்ப நேரம் உட்காடுறவங்க எப்போவுமே முதுகு தண்டு நேராக இருக்காது. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஸ்லாச் பண்ணி உட்காருவாங்க, இல்லை கூன் போட்டு உட்காருவாங்க. அப்படி உட்கார்றவங்களுக்கு எப்போவுமே முதுகு தண்டு நேராகவும் இருக்க, ஃபிசிக்கல் பெயின் இல்லாமையும் இருக்க ஒரு சிம்பிளான ஆசனா. ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு பேசிக்காக நீங்கள் உங்களோட டெஸ்கில் இருந்து உங்கள் ஒர்க்கில் இருந்து ஒரு 2 minutes ரிலீவ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இன்ஹேல் பண்ணி மேலே இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் ஸ்லோலி கம் ஃபார்வர்ட், டச் த ஃப்ளோர். இது ரொம்ப ஈஸியான ஆசனாங்க. வயிறு உள்ள அமுங்குது, ப்ளஸ் உங்களுக்கு நார்மலாக உங்களோட முதுகு இன்னும் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. பொறுமையாக கம் பேக், இன்ஹேல் ஸ்லோலி கம் பேக். பொறுமையாக சேரோட பின்னாடி பக்கம் இல்லை சேர் சைடு பின்னாடி பிடிச்சிட்டு கூட
பொறுமையா ஆர்ச் பண்ணுங்க. அண்ட் தென் ஸ்லோலி கம் பேக். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எழுதுறவங்க இல்லை ரொம்ப நேரம்னா சோம்பல் முறிப்பாங்க. அந்த பாடி வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும்ன்ட்டு. சில பேர் சோம்பல் முறிப்பாங்க. சில பேர் கைரோப்ராக்டர்ஸ் கிட்டலாம் போகிறாங்க வலி வந்துருச்சுன்னா. பேசிக்காக நீங்கள் மூளையிலேயே அந்த வலியை கிள்ளி எடுத்துருங்க. இப்போது மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். Go down, touch the floor, normal breathing, and slowly come back up and slowly hold the chair behind. அப்படி சேர் பிடிக்க ஃபெசிலிட்டி இருக்க இல்லை, ரோலிங் சேர் இப்படிலாம் வந்து டவுட் கேட்டிங்கன்னா இடுப்பை பிடிச்சி நல்லா ஆர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சேர்லேயே இடுப்பை நல்லா பிடிச்சி ஆர்ச் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக ட்விஸ்டிங் டர்னிங் பண்ணிக்கோங்க. ஸ்லோலி ஹோல்ட் த சேர் அண்ட் தென் ஸ்லோலி ட்விஸ்ட். அதே மாதிரி ஆப்போசிட் சைட், ஹோல்ட் த சேர் அண்ட் ஸ்லோலி ட்விஸ்ட். இந்த ட்விஸ்டிங் டர்னிங் பண்ணுறதுனால உங்களோட ஸ்பைன் மொபிலிட்டியும் நல்லா இருக்கும். இதுலேயே இன்னொரு ஸ்ட்ரெச்சும் சொல்லி கொடுக்குறேன். கால் மேலே கால் போட்டுக்கோங்க. என்ன ஜாலியாக இருக்குங்களா? இருக்கும், பரவாயில்ல. கால் மேலே கால் போட்டதுக்கப்புறம் பொறுமையாக டேக் அ டீப் இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி கோ ஃபார்வர்ட், டச் த ஃப்ளோர். அகெயின் கம் பேக் அப். அகெயின் ஸ்லோலி சேஞ்ச் யோர் லெக். கால் மேலே கால் போட்டு பொறுமையாக இன்ஹேல், touch the floor and slowly come back. இந்த ஆசனானால உங்களுக்கு இன்னர் தைஸ் அண்ட் அவுட்டர் தைஸ் ஒர்க் ஆகும். அதாவது அடக்டர் அண்ட் அப்டக்டர் மசில்ஸ், உங்களோட உள்ளங்காலும் அவுட்டர் காலும் உங்களுக்கு வேலை செய்யும். இது பண்ணிங்கனாலே ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஃப்ளைட் ஹவர்ஸ் 6 to 8 hours இருக்கிறவங்களும் சரி, ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க்கில் டெஸ்க் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், டெஸ்க் ஒர்க்காக இருக்கட்டும், தாராளமாக இந்த சேர் யோகா எங்கேனாலும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு சேர் யோகா பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்றோன்றது அனுகிட்ட கேட்போம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.